ஹாப்பி சாபத் ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு மனமகிழ்ச்சியான ஓய்வு நாளின் துவக்க ஆராதனையிலே தேவனை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த விசேஷித்த நாளிலே பரலோகத்தின் தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாக இந்த நாளின் தொழுகையிலே நாம் இணைந்திருப்போம். இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக தெரிந்து கொண்ட தலைப்பானது The faith that we hold on to, நாம் பற்றி இருக்கும் விசுவாசம் என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று பார்க்கிறோம். அனைவரின் விசுவாசமும் சோதிக்கப்படும். நாம் கல்விமான்களாக இருந்தாலும் சரி, அல்லது எளிய நிலைமையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, தரித்திரனாக இருந்தாலும் சரி, இயல்பு நிலைமையில் இருந்தாலும் சரி, சுகவீனத்தின் நேரத்தில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய விசுவாசம் அது சோதிக்கப்படும் என்பதுதான் உண்மை. சில நேரத்திலே வேதனையை கொண்டு ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் வேதம் இந்த நாளிலே நமக்கு உறுதிப்படுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த விசுவாசத்தினுடைய பலன் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் கொண்டு வரும் அல்லது கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கிறது. எனவே நாம் பற்றியிருக்கும் விசுவாசம் எப்படி சோதிக்கப்படுகிறது என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, இந்த பரிசுத்த தொழுகையில் உம்முடைய நாமம் உயர்ந்திருக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய கண்களையும் எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இருதயத்தையும் நீர் திறந்தருளும். உம்முடைய வசனம் எங்களுக்கு பேசப்படட்டும். அதை நாங்கள் கேட்பதற்கு மனதுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். 12 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்தில் நடத்தப்பட்ட ஒரு படை முயற்சி கூட்டத்திற்காக கடந்து சென்றிருந்தோம். அந்த இடத்தில் ஏறக்குறைய 14 நாட்கள் படை முயற்சி கூட்டம் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லி ஆத்தும ஆதாயம் செய்வதற்காக தேவன் கொடுத்த ஒரு மேலான ஸ்லாக்கியம். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அநேகர் முன் வராவிட்டாலும் ஒரு சிலர், ஏறக்குறைய 13 பேர்கள் மாத்திரம் முன்வந்த சூழ்நிலையிலே அந்த கூட்டமானது ஒரு வெற்றியோடு நிறைவடையும் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் காத்திருந்தோம். அந்த 14 நாட்கள் தொடர் கூட்டத்தினுடைய 13ஆம் நாளிலே ஞானமுழுக்கு ஆராதனை நடைபெற்றது. இதில் 11 பேர் ஞானமுழுக்கு பெற்றார்கள். எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏனென்றால் நான் ஊழிய பொறுப்பில் வந்து நான் பங்கு பெற்ற முதலாவது படை முயற்சி கூட்டம் இதுதான். எனவே இது இருதயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கும் போது ஒரு குடும்பம், கணவன் மனைவி மற்றும் 2 பெண் பிள்ளைகளாக இந்த ஞானமுழுக்கு ஆராதனையின் மூலமாக, இந்த சுவிசேஷ கூட்டத்தின் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் அவர்களும் ஞானமுழுக்கு பெற்றார்கள். அந்த ஞானமுழுக்கு பெற்று அவர்களுக்கு இல்லத்திற்கு கடந்து செல்லும் போது அவர்களுடைய காரில் சென்று அவர்கள் கதவை திறப்பதற்கு முன்பதாக உள்ளிருந்து ஒருவர் கதவை திறந்து வெளியிலே இறங்கினார். ஆச்சரியம்! அது வேற யாரும் இல்லை, அவருடைய வாடகை வீட்டினுடைய ஓனர். அவர் வெளியிலே வந்து அவரிடத்தில் சொன்ன வார்த்தை என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் இன்று முதல் என்னுடைய வீட்டில் வசிப்பதற்கான உரிமையை இழந்து விட்டீர்கள். நீங்கள் பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்க, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பும் இதோட முறிவடைகிறது. இனிமேல் நீங்கள் வேலை செய்யவும் முடியாது, தங்கவும் முடியாது. இந்த நிமிஷத்தோடு நீங்கள் இங்கிருந்து உங்களுடைய வீட்டை காலி பண்ணி கடந்து செல்வது நல்லது என்று சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி கடுமையாக ஒரு முகத்தை காண்பித்து அங்கிருந்து கடந்து சென்றார். என்ன சூழ்நிலை?
அவர்கள் ஞானமுழுக்கு பெற்றதற்கான பரிசா இது? அந்த ஞானமுழுக்கு பெற்ற அடுத்த நிமிஷமே அவர்களுக்கு என்ன சோதனை? எந்த விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சத்தியத்தை மிகவும் வைராக்கியத்தோடு ஏற்றார்களோ அந்த விசுவாசம் தற்போது சோதிக்கப்படும் வேளையிலே இந்த குடும்பம் எப்படி கடந்து வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சில நாட்கள் அவர்கள் சாலையிலே அந்த கார்ல தான் அவங்க தங்கி அவருடைய குடும்பத்தை நடத்த வேண்டிய அவசியம் எப்படி இருந்தது என்று சொல்லி யோசித்து பாருங்கள். காலங்கள் கடந்து சென்றது. ஒரு 3 வருஷங்கள் கழித்து அந்த இடத்திலே அந்த நாளில் யார் யார் அந்த படைமுயற்சி கூட்டத்தில் வேலை பார்த்தார்களோ எல்லா போதகர்களுக்கும் ஒரு அழைப்பு. அப்போ போகும்போது ஒரு விசேஷித்த வீடு பிரதிஷ்டை ஆராதனை ஒன்று இருக்கிறது, எல்லா பாஸ்டர்களும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார்கள். அங்கே போனால் இந்த சகோதரர் பிரதர் லாரன்ஸ் அவர் பேர், அவருடைய வீடு பிரதிஷ்டைக்காக நாங்கள் அங்கே கடந்து சென்றிருந்தோம். எங்களுக்கு அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது இருதயத்தில் மகிழ்ச்சி பொங்கினாலும் பேசுவதற்கு வார்த்தை இல்லாமல் திகைத்து நின்றோம். காரணம் என்னவென்றால் ஞானமுழுக்கு பெற்று அந்த நிமிஷமே அவர் சந்தித்த ஒரு சோதனை. இன்னொன்று 3 வருடங்களாக அவர் எங்க இருந்தார், என்ன செய்தார், என்ன வேலை பார்த்தார், எங்க உறங்கினார், எங்க குடும்பம் நடத்தினார் அதெல்லாம் தெரியல. 3 வருஷம் கழித்து ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு அழகான ஒரு சொந்த வீடு. ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலே இப்படி ஏதாவது ஒரு சோதனை வந்திருக்கும் என்று சொன்னால் நம்மளுடைய விசுவாசத்தை நாம் எப்படி உறுதிப்படுத்தியிருப்போம்? நம்முடைய விசுவாசம் அந்த இடத்தில் ஜெயித்திருக்குமா? நம்முடைய விசுவாசம் அந்த இடத்தில் தோத்து போயிருக்குமா? நம்முடைய விசுவாசம் தோல்வியுற்றதாக இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பற்றி இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் மீண்டுமாக சோதித்து அறிகிறவராக இருக்கிறார். Our faith will be tested. நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சத்ருவாகிய சாத்தான் அவனுடைய திட்டத்தின் மூலமாக அநேக தீவினைகளை செய்வதற்காக நம்மை வழிநடத்துகிறவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆபிரகாமின் குடும்பத்தை சத்ருவாகிய சாத்தான் அந்த இடத்திலே அவர்களுடைய விசுவாசத்தில் சில பலவீனத்தை ஏற்படுத்தும்படியாக சில சூழ்நிலைகளை அவன் அந்த இடத்திலே அமைக்கிறவனாக இருக்கிறான். வாசிப்போம் Patriarchs and Prophets இந்த புத்தகத்தில் 145வது பக்கத்தில் பார்க்கும்போது, Abraham had accepted without question the promise of a son. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை, ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் எந்த கேள்வியும் இல்லாமல் ஏற்றிருந்தான். But he did not wait for God to fulfill his word in his own time. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கும் தேவனுடைய சமயத்திற்கும் ஆபிரகாம் காத்திருக்கவில்லை. A delay was permitted. ஒரு தாமதம் ஏற்பட்டது. To test his faith in the power of God. அவனுடைய சோதனையை ஆண்டவர், அவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கும்படியாக அவருடைய வல்லமையினாலே ஆபிரகாமை வழிநடத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் சோதிக்கப்படுகிறதா? ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இனி நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு தாமதத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். சில நிபந்தனைகளை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். சில கடினமான காலங்களை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நாட்களிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய 3 முக்கிய பாடங்களை இன்றைக்கு நாம் பார்த்து நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடன் செல்ல இருக்கிறோம். முதலாவது பாடம் God will test our faith through difficulties. நாம் பற்றியிருக்கும் விசுவாசத்தை தேவன் உபத்திரவத்தின் மூலமாக சோதிக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனமும் 2வது வசனத்தையும் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 22:1-2 ஆகிய வசனங்களை பார்ப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுதே அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஆபிரகாமை ஒரு கடுமையான சூழ்நிலைக்குள்ளாக வழிநடத்துகிறார்.
எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஒரு தற்காலிக உபத்திரவத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். அது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அந்த ஆபிரகாமால் நேசிக்கப்பட்ட ஒரே குமாரனாகிய ஈசாக்கை தகன பலியாக ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் ஏதாவது ஒரு சில தடுமாற்றத்தோட கேட்டாரான்னு சொல்ல பாருங்க, இல்லை, அவர் ஒரு உறுதியாக கேட்கிறார். காட் இஸ் கன்ஃபர்ம்டு, உறுதியாக சொல்றார், ஆமா உன் பையன்தான், உன் நேசகுமாரன் தான், அவனை எப்படி கொடுக்கணும்? தகன பலியாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அதை தெளிவாக கேட்கிறவராக இருக்கிறார். வித்தவுட் எனி ஹெசிடேஷன். ஆண்டவரிடத்துல எந்த தடுமாற்றமும் காணப்படவில்லை. இந்த ஆபிரகாம் எங்க இருந்து எங்க போகணும் அப்படின்னு சொல்ல பார்த்தோன்னா, பெர்சேபா தொடங்கி மோரியா மலைக்கு அவர் போகணும். ஏறக்குறைய 3 நாட்கள் நடைபயணம். அந்த 3 நாட்கள் நடைபயணத்திலே இந்த ஆபிரகாமினுடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கும், எவ்வளவு போராட்டம் கொண்டதாக இருக்கும். தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை மனதிற்குள்ளாக சந்தித்திருப்பார். அந்த 3 நாட்கள் நடைபயணத்தில் வழியாக இந்த ஆபிரகாம் போகும்போது, தகன பலினா என்னன்னு ஆபிரகாமுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்க்கும்போது தகன பலிக்கான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. லேவியராகவும் 1ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அவன் தன் குமாரராகிய ஆசாரியர்கள் துண்டங்களையும் தலையையும் கொழுப்பையும் பலிபீடத்தில் உள்ள அக்னியில் இருக்கிற கட்டைகளின் மேல் அடுக்கி வைக்க கடவர்கள். 9ஆம் வசனம். ஓகே, அதன் குடல்களையும் தொடைகளையும் அவர் தண்ணீரினால் கழுவானாக. அவைகளை எல்லாம் ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியாக தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, தகன பலி என்றால் என்ன? த பிரைம் ஃபேக்டர், தலை என்ன செய்யப்படணும்? துண்டிக்கப்படணும். அப்ப ஆபிரகாமிடத்துல ஆண்டவர் யாரை கேட்கிறாரு? ஈசாக்க கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? தகன பலியா கொடுக்கணும்னு சொல்றாரு. தகன பலி இப்ப என்ன செய்யப்படணும்? தலை துண்டிக்கப்படணும். எப்படி இந்த தகப்பனுடைய மனம் இதை ஏற்கும்? அப்ப ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு தற்காலிக உபத்திரவத்தின் மூலமாக அவர் சோதிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த காரியம், தகன பலியினுடைய விதிமுறைகள் ஆபிரகாமுக்கு தெரியுமா என்றால் தெரியும். இதுக்கு முன்னாடியே அவர் சில இடங்களே பலிபீடங்களை கட்டி பலி செலுத்தினதை நாம் அங்கே நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். எனவே அந்த சூழ்நிலையில் இருந்த ஆபிரகாம், மன ரீதியான போராட்டத்தோடு இருந்த ஆபிரகாம் இதை எப்படி கடந்து வந்தார்? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவம் நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டங்கள் நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதா? வாழ்க்கையின் நெருக்கடிகள் நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதாக இருக்கிறதா? சிலரை பார்க்கும்போது ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெளியை போல் அல்ல. ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு நம்மள? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். பயங்கரமான the worst hardest time, அந்த உபத்திரவம் நம்மை நெருக்கி இருக்கும் வேளையிலே, அந்த உபத்திரவம் நம்மை சூழ்ந்து இருக்கும் வேளையிலே ஆண்டவர் அந்த நேரத்தில் தான் அவருடைய மெய்யான விசுவாசிகளை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கையில் ஆண்டவர் இன்றைக்கு ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி ஒரு இடத்திலே அவருக்கு ஒரு புகழாரம் சூட்டியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த உபத்திரவத்தின் குகையிலே வெற்றியை கண்டதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் உபத்திரவத்தின் குகையில் இருக்கும்போது நம்முடைய விசுவாசத்தை நாம் பொறுமையாய் நாம் கையாண்டு இதை வெற்றியை நோக்கி நாம் கடந்து வரும்போது நாமும் ஆபிரகாமை போல வெற்றியின் பிள்ளைகளாக அல்லது விசுவாசத்தை ஜெயித்தவர்களாக நாம் மாறுகிறவர்களாக நாம் இருப்போம். இது கடைசி காலம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கிறது போல இது கடைசி காலம். கடைசி காலத்திலையும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அநேக சூழ்நிலை கீழாக அவருடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்கள் நேரிடும் போது இது யாரோ நமக்கு வைத்த கண்ணி என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம்.
It is God is checking our loyalty. நம்மளுடைய மெய்யான விசுவாச அறிக்கையை ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவரே நம்மை சில நேரத்திலே உபத்திரவத்திற்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறவராக இருக்கிறார். யோபு அப்படித்தானே ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர். யோபு அப்படிதான் ஒப்பு கொடுத்தார். சாத்தான்ட்ட சொன்னாரு, நீ எல்லாம் செய், அவன் மேல மட்டும் கையை வைக்காத. சரி, அடுத்து அவன் மேல கூட கை வை, ஆனா உயிரை மட்டும் நீ என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அதுல ஜெயித்தது யாரு? சாத்தானா? யார் ஜெயித்தது? யோபு. அப்ப ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும்போது சில உபத்திரவங்கள் அவருடைய வாழ்க்கைக்கு சமீபமாக அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அதில் ஜெயிப்பது யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமே அதில் ஜெயிக்கிறவனாக மாறினான். காரணம், உபத்திரவத்தின் குகையிலே ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இந்த நாட்களிலே நம்மளுடைய வாழ்க்கை நிலையை இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை வெள்ளியை போல் புடமிடவில்லை என்றாலும் உபத்திரவத்தின் குகையிலே உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறார். சில நேரத்தில் சில வாலிபர்கள் சொல்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். பாஸ்டர், ஒரு இன்டர்வியூக்காக போகிறோம், எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சரி, அந்த இன்டர்வியூக்காக ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்க மனசில் ஒரு போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் நிம்மதியாக இருக்க முடியாது. கிடைக்குமா கிடைக்காதா, இது கிடைக்கலன்னா நான் வேற எங்கே போகிறது? அந்த மன போராட்டம் என்பது அவர்களுடைய அந்த தேவையை சந்திக்கிற நேரம் வரைக்கும் அந்த மன போராட்டம் ஓயாது. அந்த மன போராட்டம் அவர்களை நிம்மதியாக உறங்க விடாது, நிம்மதியாக வேற வாழ்க்கைக்கான காரியங்களை செய்ய விடாது. அப்படி இருக்கையில் இந்த மன போராட்டத்தோடு இருந்த ஆபிரகாமின் வாழ்க்கையில் எப்படி அவருடைய வாழ்க்கைக்கான காரியங்களை அவர் செய்திருப்பார்? நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய சில பாடங்கள் இருக்கிறது. யோபு ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் என்ன செய்வேன்? நம்பிக்கையாயிருப்பேன். ரோமர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாயிருங்கள். பொறுமையா இருங்கன்னா என்ன அர்த்தம்? பொறுமையா இருங்கன்னா என்ன அர்த்தம்? அமைதியாக நம்முடைய கவனம் சிதறாதபடிக்கு. அந்த பொறுமை என்றால் ஒரே ஒரு ஆள் மேல மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்பிக்கை வைக்க முடியும். அந்த பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த பாடம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்க, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இந்த ஆபிரகாம் மலைக்கு போனார், அப்படி தானே? கூட யாரெல்லாம் கூட்டு போனார்? அவருடைய வேலைக்காரன், இன்னொரு பக்கத்தில் அவருடைய மகன் ஈசாக்கை கூட்டிகிட்டு போனார். போகிற வழியில் ஈசாக்கு கேட்டார், அப்படி தானே? அப்பா, ஆடு விறகு இருக்குது, அக்கினி இருக்குது, வேலைக்காரங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, பலி கொடுப்பதற்காக ஆடு எங்கே? ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், ஆடை ஆண்டவர் கொடுப்பார், அப்படி தானே சொன்னார். சரி, ஆனால் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஒரு பாடத்தை கொடுத்துருக்கிறார். என்ன பாடம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க மலைக்கு தான் போகிறாங்க, அங்கே விறகு இருக்குமா இருக்காதா? இருக்கும், இருக்கும். அப்படி இருக்கும்போது எதுக்கு அவர் கீழே இருந்து விறகு எடுத்துட்டு போனோம்? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறது பாருங்க. அந்த மலையில போய் அவர் ஒருவேளை விறகு தேடுவதற்காக அவர் தேடி சென்றார் என்றால் சாத்தான் என்ன செஞ்சிருவான்? அவரை சோதிச்சிருவான். அப்ப மகனை பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படிஞ்சு போன ஆபிரகாமுடைய சிந்தை அந்த இடத்துல என்ன செஞ்சிரும்? மாறிடும். அப்ப சோதனைக்கு ஒரு சின்ன இடம் கூட கொடுக்காதபடிக்கு முழு ஆயத்தத்தை எங்க செஞ்சுட்டு போறாரு? வீட்டில இருந்தே செஞ்சுட்டு போறாரு. எங்க? மகனை பலி கொடுப்பதற்காக. அதனால பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் உபத்திரவ காலத்திலே பொறுமையாய் இருங்கள் என்றால் கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையில் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களே நமக்கான மீட்பாக இருக்கிறது. Whenever you pass through difficulties, don't give up. உபத்திரவத்தை நாம் கடந்து வரும்போது ஒருபோதும் அதை விட்டு கொடுத்து விடாதீர்கள்.
சிருஷ்டிகரை நினைத்திருங்கள், சிருஷ்டிகர் மேலே விசுவாசமாயிருங்கள். உங்களை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உங்களுடைய உபத்திரவங்களை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆபிரகாமுடைய மனப்போராட்டத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய மனப்போராட்டத்தையும் பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 4வது வசனம். ஓகே, நீங்கள் ஒன்றிலும் குறையுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு பொறுமையானது பூரண கிரியையை செய்ய கடவது என்று சொல்லலாம். பார்க்கலாம். ஏசாயா 48:10 பொறுமை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பொறுமை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பொறுமை. எந்த இடத்துல பொறுமை? உபத்திரவத்துல பொறுமை. யாருக்கு பொறுமை? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பொறுமை. அப்ப இந்த பொறுமை பூரண கிரியையை கொண்டு வரும். இந்த பொறுமை தேவனுடைய மெய்யான ஜனங்களுக்கான மீட்பாக இருக்கும். இந்த பொறுமை ஒரு அதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில் சந்திப்பதற்கு நம்மை வழிநடத்தும். எனவே இந்த பொறுமை என்பது நம்முடைய இருதயத்தில் எப்படி இருக்கிறது? எனவே யார் அதிக பொறுமையானவர்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, யார் ஒருவர் அதிகமாக தேவனிடத்தில் ஜெபத்தில் நேரம் செலவழிக்கிறார்களோ அவர்கள்தான் பொறுமையானவர்கள். The one who can offer prayers to God to stick to him very close. தேவனிடத்தில் யார் அதிக நேரம் ஜெபத்தில் இணைந்திருந்து தேவனோடு நெருங்கி இருக்கிறார்களோ அவர்கள் பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் பொறுமை அவசியம். எதற்காக பொறுமை அவசியம்? அன்னைக்கு ஆபிரகாம் ஒரு உபத்திரவத்தை சந்திச்சாரு, அவருக்கு பொறுமை இருந்துச்சு, அவர் ஜெயித்தாரு. நமக்கு உபத்திரவம் வருமா? வரும். எப்ப? ஆண்டவருடைய வருகை நாளுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக. அந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும், நாம் பற்றி இருக்கிற விசுவாசம் உபத்திரவத்தினால் சோதிக்கப்படும் போது இந்த பொறுமையே நம்மை பூரண கிரியைக்குள்ளாக வழிநடத்த இருக்கிறது. எனவே விசுவாசத்தின் மேல் பொறுமையோடு நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் பரிசுத்தவான்களின் பொறுமை என்று ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறது. பரிசுத்தவான்கள் யார் பரிசுத்தவான்கள்? தேவனுடைய கற்பனைகளின் படியையும் அவருடைய சாட்சியாகமத்தின் படியையும் வழிநடத்தப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். அப்படின்னா யார் இன்னைக்கு பரிசுத்தவான்கள்? யாரு? நம்ம தான். அப்ப பரிசுத்தவான்களுடைய பொறுமை இன்னைக்கு பூரண கிரியையை நடத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த உபத்திரவத்திலேயும் ஆண்டவருக்கு முன்பதாக அமைதியாய் காத்திருந்து நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கு ஏதுவான ஜெப நேரத்தை நாம் செலவு செய்வதிலே பொறுமை பூரண கிரியையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இரண்டாவது பாடத்திற்குள்ளாக கடன் செல்வோம். God tests you through delays. தேவன் நாம் பற்றி இருக்கும் விசுவாசத்தை தேவன் எது மூலமா சோதிக்கிறார்? இப்ப தாமதத்தின் மூலமாக. முதல்ல எப்படி சோதிச்சாரு? உபத்திரவத்தின் மூலமாக. இப்ப எப்படி சோதிக்கிறாரு? தாமதத்தின் மூலமாக. லைட்டை போட்ட உடனே, சுவிட்சை போட்ட உடனே லைட் எரிஞ்சிடணும், அப்படிதானே? அப்ப நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் எப்படி? நம்ம ஜெபம் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் நடந்துடணும். அப்படி நடந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் நல்ல ஆண்டவர், நம்ம மேல அன்பா இருக்கிறாரு, நம்ம மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. ஒருவேளை அப்படி நடக்கலன்னா என்ன சொல்லுவோன்றதோட என்ன செய்வோம்? என்ன செய்ய மாட்டோம்? ஜெபம் பண்ண மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஆலயத்துக்கு போக மாட்டோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே கீழே நம்ம துவண்டு வந்துட்டே இருப்போம். அப்ப ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றிருக்கிற பிள்ளைகளை தாமதத்தின் மூலமாக அவர் சோதிக்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு? 100 வயசு. வேதாகம கலாச்சார காலங்களிலே நாம் பார்க்கும்போது ஒரு ஆணுக்கு எத்தனை வயசுல இருக்கும்போது திருமணம் நடக்கும் சொல்லும்போது சராசரியாக 40 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆபிரகாம் எத்தனை வயசு இருக்கும்போது அவருக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு? 100 வயசு. எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 60 வருஷம். பொறுமையா இருந்திருக்காருல்ல? பொறுமை இருந்திருக்குல்ல? சரி, இன்னொரு பக்கம் நான் இன்னைக்கு ஆபிரகாம் இடத்துல இருந்திருந்தேன்னா
என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய இல்லற வாழ்க்கையில் இப்படி ஒரு தாமதம் ஏற்பட்டிருந்தது என்று சொன்னால் நான் என்ன செய்திருப்பேன்? உண்மையை சொல்லணும்னா நான் யாரையா தத்தெடுத்திருப்பேன். சரியா? இந்த சூழ்நிலை என்பது நம்மளால் ரொம்ப நாள் நம்ம தள்ளி போட முடியாது. ஆனால் இந்த ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தாருன்னு சொன்னா பார்க்கும்போது 60 வருஷங்கள் சராசரியாக. அந்த ஆண்டவர், நம்ம முதலே சாட்சியாமத்தில் ஒரு பகுதி நம்ம படிச்சோம்ல, பேட்ரிக்ஸ் ப்ராஃபிட்ஸ், இந்த புத்தகத்தில் ஆண்டவர் ஒரு தாமதத்தை வைத்து இந்த ஆபிரகாமினுடைய உண்மை விசுவாசத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு தாமதம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தாமதம் ஏற்படுகிறதா? சில நேரத்தில் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், ஆண்டவரை அறியாதவர்கள், தேவனிடத்தில் நெருங்கி சேராதவர்கள் உலகத்தின் மேன்மையான புகழ்ச்சியை பெறுகிறார்களே, ஆசீர்வாதத்தை பெறுகிறார்களே, ஆனால் நானோ தேவனை அறிந்திருக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவரிடத்தில் நான் நெருங்கி இருக்கிறேன். அப்படி இருக்கையில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் பின்தொடர்வது இல்லை? ஏன் தாமதம் ஏற்படுகிறது? ஏன் சில நேரத்தில் ஏமாற்றம் ஏற்படுகிறதாக இருக்கிறது? ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த காத்திருப்பின் காலத்தை ஒரு சாபமாக மனிதனுக்கு அனுமதிக்கவில்லை. இந்த காத்திருப்பின் காலத்தை மனுஷனுடைய நன்மைக்காகவே அதை அனுமதித்திருக்கிறவராக இருக்கிறார். ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 30, 31 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ எப்படி இருப்பாங்களா? புது பலன் அடைந்தவர்களாக, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்ப ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு காலங்கள் நாம் காத்திருந்தாலும் சோர்வு என்பது நம்முடைய இருதயத்தில் ஏற்படக்கூடாது. இந்த சோர்வு நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் விசுவாசத்தில் நாம் பலவீனனாக நாம் மாறுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் காத்திருந்த காலங்களிலே அந்த சோர்வு ஏற்படாதபடிக்கு ஆண்டவருடைய அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும், தன் வித்தின் மூலமாக இந்த பூமியின் ஜனத்தொகையை ஆண்டவர் பெருக செய்வார் என்ற வாக்குத்தத்தத்திற்கு இந்த ஆபிரகாம் காலம் தாமதித்தாலும் பொறுமையோடு காத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த நாளிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். இதை நாம் எப்படி நாம் நம்ப முடியும்? ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போமா? வேதத்திலிருந்து ஆபகுக் என்ற புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது. அடுத்து ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது எப்படி வரும்? நிச்சயமாய் வரும். அது அப்படின்னு என்ன அர்த்தம்? தவறி போவதில்லை. நமக்கு நடக்காம இருக்க போறதே கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது தாமதித்து கொண்டிருந்தாலும் அதற்கே காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தவறி போவதில்லை அல்லது தாமதிப்பதும் இல்லை. தேவன் இதை மெய்யாகவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிறவராக இருப்பார். எனக்கு தெரிந்த ஒரு தம்பதியர் ஸ்ரீவைகுண்டத்தில் போதகராக இருந்த காலங்களிலே கணவன் மனைவியாக சேர்ந்து நல்ல ஒரு இல்லற வாழ்க்கையை துவங்கினார்கள். மனைவிக்கு வெளிநாட்டில் வேலை, கணவருக்கு இங்கே அருகாமையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தார். திருமணமாகி ஏறக்குறைய 13 வருஷங்கள் கடந்தது. 13 வருஷங்கள் என்னென்ன காரியங்களையோ அநேக சவால்களை கடந்து வந்தார்கள். இன்னும் அவங்களுக்கு பிள்ளை கிடையாது. அப்போ வீட்டில் ஒரு நாள் ஜெபக்கூட்டம் வைக்கலாமா பாஸ்டர்? கண்டிப்பாக வைக்கலாம். சரி, உங்கள் கூட மற்ற பாஸ்டர்களையும் கூட்டிகிட்டு வாங்க. சரி, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவோம். பகலில் இருந்த பாஸ்டருங்க, சரி சபையார், ஸ்கூலில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் ஒரு நாள் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஜெப ஆராதனை, நன்மையை மாத்திரம் கொடுத்தரலும் என்று சொல்லி அந்த வீட்டிலே ஒரு ஜெபத்தை வைத்து வந்தோம். அடுத்து சில மாதங்களே ஒரு செய்தி கேட்டோம், இந்த சகோதரி தாய்மையை அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. வயசு எல்லாமே ரொம்ப கடந்ததாக தெரிந்தது. அது நடக்காது என்று சொல்லி பக்கத்தில் இருந்தவங்களாம் பேசினாங்க. அந்த ஜெப கூட்டத்தை முடிச்சுட்டு அன்னைக்கு வெளியில் வரோம், பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பேசுங்க, இதெல்லாம் எங்கே நடக்க போகுது பாஸ்டர், நீங்கள் வந்தீங்க, ஜோம் பண்ணீங்க, போனீங்க, சரி சரி அது நடந்துட்டு போட்டோம்.
இது நடக்காது அப்படின்னு சொன்னவங்களாம் வாயடைத்து போகும் அளவுக்கு அந்த தம்பதியர்களுடைய விசுவாசத்திற்கு அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருந்தார்கள். அது நிச்சயமாய் கிடைக்கும், அது தாமதிப்பது இல்லை என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு பெண் குழந்தையை ஆண்டவர் கொடுத்தார். 2016 ஆண்டு 17ஆம் ஆண்டு. அப்ப தேவனாகிய கர்த்தர் அவரை விசுவாசிக்கிற ஒருவரையும் வெட்கப்படுவதற்காக அனுமதிக்கிறவர் அல்ல. எல்லாருக்கும் அவருடைய நன்மையை அவர் தருவதற்கு காத்திருக்கிறவராக இருக்கும்போது அந்த தாமதம் ஏற்படும் காலத்திலேயும் நாம் ஆண்டவரை பற்றி இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? Where is the faith that we holding on? தாமதிக்கும் காலத்தில் நம்முடைய விசுவாசம் யாரை பற்றினதாக இருக்கிறது? ஆண்டவரை பற்றினதாக இருக்கிறதா? மனுஷனுடைய வார்த்தைகளை பற்றினதாக இருக்கிறதா? சில நேரத்திலே குடும்பத்தின் சூழ்நிலைகளை பற்றினதாக இருக்கிறதா? சில நேரத்திலே உலகத்தினுடைய அவமானத்தை பற்றினதாக இருக்கிறதா? Where is our faith in times of delay? தாமதிக்கும் காலங்களிலே நம்முடைய விசுவாசம் எங்கு இருக்கிறது? வேதம் சொல்லுது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. இன்னொரு வசனத்தை பார்ப்போமா? ரோமரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்ப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறது? சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாமே நன்மைக்கு ஏதுவானதாக நடக்குது. காத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்தாலும் அதுவும் என்னதான்? நல்லதுதான். தாமதித்துக் கொண்டிருந்தாலும் நல்லதுதான். உபத்திரவத்தை நாம் கடந்து வந்தாலும் அதுவும் நல்லதுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம அடுத்த பகுதிக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். சங்கீதம் 27:14 வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் கர்த்தருக்கே காத்திரு. வெயிட் ஆன் தி லார்ட். ஆண்டவருக்காக காத்திரு, அவர் உன்னுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை தவிர வேற எந்த இடத்துலையும் நம்முடைய கவனம் என்ன செய்யக்கூடாது? சிதறி போகவே கூடாது. கடைசி கால விசுவாச பிள்ளைகளே, தேவனுடைய மெய்யான சபையிலே வழிநடத்தப்படக்கூடிய விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரா? ஏதாவது நன்மைக்காக ஆண்டவரிடத்திலே வெகு காலமாக காத்திருந்து ஜெபத்தினாலும் தியானத்தினாலும் அல்லது ஏதாவது பொருத்தனைகளினாலும் நாம் ஆண்டவரிடத்திலே வெகு நாட்கள் நாம் காத்திருக்கிறோமா? தேவன் இந்த நாளிலே நமக்கு நினைவுபடுத்துவதெல்லாம் திடமனதாய் இருந்து ஆண்டவருக்கே நாம் காத்திருக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்ப்பது, மூன்றாவதாக நாம் பற்றியிருக்கும் விசுவாசத்தை தேவன் எதை கொண்டு சோதிக்கிறாரா? நிபந்தனைகளை கொண்டு சோதிக்கிறார். God tests us with conditions. You know one thing, the blessings always comes with condition. ஆசீர்வாதம் எப்போதும் நிபந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. When we obey, we live. நாம் கீழ்ப்படிந்தால் நாம் வாழ்வோம். நாம் கீழ்ப்படியாத பட்சத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு நியாய தீர்ப்பை பெறுவோம். ஒரு சில எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்க்கும்போது, கானா ஊர் கல்யாணத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செஞ்சார், அப்படிதானே? வேதத்தில் சொல்லப்படக்கூடிய முதலாவது அற்புதம் அது. அப்ப அந்த அற்புதம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த திராட்சரசத்தினுடைய குறைவு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிபந்தனை வச்சார். என்ன நிபந்தனை வச்சாரு? என்ன நிபந்தனை வச்சாரு? கற்சாடிகள்ல தண்ணீர் நிரப்பணும். அப்ப the blessings comes with conditions. அப்ப இந்த அற்புதம் நடக்கணும்னு சொன்னோம்னா இந்த ஜனங்கள் என்ன செய்யணும்? கற்சாடிய தண்ணீர்னால நிரப்பணும். அப்ப அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம். லாசரு மரித்து போனாரு, கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் எத்தனாவது நாள் லாசருவை சந்திக்க முடியா வந்தாரு? 4வது நாள்ல. சரியா? 4வது நாள் வரும்போது அவர்களுடைய சகோதரிகள் சொல்றாங்க, ஆண்டவரே அவன் மரித்து 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது அந்த சரீரம் என்ன செய்யும்? நாரும், துர்நாற்றம் அடிக்கும். ஆனாலும் ஆண்டவர் அங்க போறாரு. போய் அவர் சொல்றாரு, உன்னுடைய சகோதரன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படி சொன்னாங்க. ஆண்டவரே அதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, அந்த கல்லை அப்புறப்படுத்துங்கள். மரித்த லாசருவை அவர்கள் மீண்டுமாக பார்க்க வேண்டும் என்றால் அந்த கல் என்ன செய்யப்படணும்? அப்புறப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு இவங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு அவர் காத்திருக்கிறார். நிபந்தனை வச்சிருக்கிறாரா? Does God set any conditions for us? ஏதாவது நிபந்தனை வச்சிருக்கிறாரா? இல்லவே இல்லையா? இல்லவே இல்லையா?
வச்சிருக்கிறார். என்ன நிபந்தனை வச்சிருக்கிறார்? நிறைய நிபந்தனை வச்சிருக்கிறார், அப்படிதானே? ஓய்வு நாள் ஆசரிக்கணும், சரியா? பரிசுத்தமான நடக்கையோடு இருக்கணும், 10 கற்பனையை நம்ம பின்பற்றணும், சாட்சியாமத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், சரியா? அப்புறம் பாவம் செய்யாதவர்களாக இருக்கணும், எந்த நேரத்திலையும் ஆண்டவரை பற்றி இருக்கிற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கணும். நிறைய நிபந்தனை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிற நம்ம அந்த தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு தேவன் நிபந்தனைகளை கொண்டு நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். God tests us with conditions. நிபந்தனைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். எபிரேயரின் நிருபத்திலே இன்னைக்கு ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டிருந்தோம். 12ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடன் செல்வோம். 5ஆம் வசனம் முதல் நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம், பொறுமையாக நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. If there is any test, ஏதாவது சோதனை வரும்போது அதை அற்பமாக எண்ணாதீர்கள். அந்த சோதனை வரும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, அதை அற்பமாக எண்ணாமலும் அந்த சோதனையினாலே நாம் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. நேரத்தில் நம்ம நினைப்போம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஆனாலும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு நடக்குது? ஆனால் பைபிள் சொல்லுது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்யாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. நெவர் எவர் லீவ் யோர் செல்ஃப் டவுன். அடுத்த வசனம், 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இன்னைக்கு நமக்கு ஏன் அதெல்லாம் புதுசா தோணுது? ஆண்டவர் யார் மேல அன்பு கூறுவார் என்பதை, யாரை அதிகமா சிட்சிப்பார் என்பதை இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டோம். ஏன் யார் அதிகமா அவர் சிட்சிப்பார்னு சொன்னா பாரும்போது, எவன் மேலே அதிக அன்பை கொண்டவராக இருக்கிறாரோ அவரை ஆண்டவர் அதிகமாய் சிட்சிக்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வாக்குகளை இன்னைக்கு மறந்ததுனால விசுவாச வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? ஒரு தடுமாற்றம். அப்ப நிபந்தனைகளை பார்க்க முடியாத ஒரு தடுமாற்றம். ஏன் என்ற கேள்வியோடு இருக்கக்கூடிய விசுவாச வாழ்க்கை, அதற்கான பதிலை பார்க்க முடியாமல் திணறி போன விசுவாச வாழ்க்கை. அடுத்த வசனம், 7வது வசனம் வேதம் சொல்கிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இன்னைக்கு ஆண்டவனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு சில சோதனைகளை கொடுக்கிறார், உபத்திரவத்தை கொடுத்திருக்கிறார், சிட்சையை கொடுத்திருக்கிறார். எனவே இதை நாம் சகிக்கிறவர்களாய் இருந்தால் நாம் யாரா? தேவனுடைய பிள்ளைகள். We are the sons and daughters of God. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இருக்கக்கூடிய தகப்பன்மார்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம். உங்க பிள்ளைங்களை என்னைக்கா நீங்க கண்டிக்காம விட்டுருக்கீங்களா? கண்டிச்சிருப்போம். தாய்மார்களை கேட்டு பார்ப்போம், உங்க பிள்ளைங்களை என்னைக்காவது கண்டிக்காம விட்டுருக்கீங்களா? கண்டிச்சிருக்கிறோம். அப்ப எல்லாத்துக்கும் தகப்பன் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு பாத்தீங்களா? அவர் நம்மளை இந்த உலகத்துல மட்டும் வாழ வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறவர் கிடையாது, பரலோகத்துல வாழ வைக்கணும்னு நினைக்கிறவர். நன்மைக்கும் தீமைக்கும் இடையே இருக்கக்கூடிய போராட்டத்தின் விளிம்பிலே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்மளை எப்படி சோதிக்காம இருப்பாரு? நம்மளை எப்படி கண்டிக்காம இருப்பாரு? அடுத்த வசனம், 8வது வசனத்தை பார்ப்போம். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. கஷ்டமே இல்லை என் வாழ்க்கையில அப்படின்னு இருக்கிறவங்க யாரு கிடையாது? ஆண்டவருடைய பிள்ளைங்களாக இருக்க முடியாது. அடுத்த வசனத்துக்கு போவோம். 9ஆம் வசனம் வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? பெற்றோர்களுக்கான பயம் பிள்ளைங்க காட்டுவாங்களே வீட்டில். அப்போ பெற்றோர்களுக்கான பயம் பிள்ளைங்க நம்ம வீட்டில் காட்டுறாங்கன்னு சொன்னால், பரலோகத்தில் ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட அடக்கத்தோடும் எப்படிப்பட்ட பக்தி வினயத்தோடும் நாம் நடந்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். 10வது வசனம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. யாருடைய பிரயோஜனத்திற்காக? நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். The test is for our benefit, for our gain.
இந்த சோதனை என்பது நம்முடைய பிரயோஜனத்திற்காக, நம்முடைய லாபத்திற்காகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவர் சோதிச்சாருன்னு சொல்லி நம்ம துவக்கத்தில் படிச்சோம்ல. எதுக்காக சோதிச்சாரு? அவருடைய நல்லதுக்கு தான், அவருடைய லாபத்துக்கு தான். ஆபிரகாமுக்கு எப்படியாவது ஒரு குமாரனை கொடுக்கணுன்றது ஆண்டவருடைய திட்டம். அதுக்கான நிபந்தனை, அதுக்கான சூழ்நிலை என்னன்னு சொன்னா பாரும்போது, ஒரு காலத்துல உபத்திரமம், ஒரு காலத்துல தாமதம், இன்னொரு காலத்துல நிபந்தனை. நம்மளுடைய வாழ்நாட்டிலையுமே ஆண்டவர் நம்மை சோதிப்பதற்கான சில சூழ்நிலைகள் என்ன என்று சொல்லலாம் பாரும்போது, நம்முடைய பிரயோஜனத்திற்காக இந்த சிக்ஷையை கொடுத்தால் நாம் பரிசுத்தவான்களாக மாறுவோம், நல்ல நடக்கை கொண்டவர்களாக மாறுவோம், தீவினையை நாம் வெறுப்போம் என்ற நோக்கத்திற்காகவே ஆண்டவர் இந்த சிக்ஷையை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். 11ஆம் வசனம், எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு. எதுல பழகினவங்களுக்கு? சோதனையில் பழகினவங்களுக்கு, அப்படிதானே? சோதனையில் கஷ்டத்தின் மேல கஷ்டத்திலிருந்து பழகினவங்களுக்கு. சரி, பைபிள் சொல்லியிருக்கிறது பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். சில பேர் சொல்லுவாங்க, இதை விட பெரிய கஷ்டம்லாம் பார்த்துட்டோம் பாஸ்டர், ஆண்டவர் எங்களை நேர்த்தியா நடத்தி வந்தாரு. இதை விட பெருசுலாம் நாங்கள் பார்த்தோம், ஆண்டவர் அன்னைக்கெல்லாம் எங்களை கைவிடலை. வேதம் சொல்லிக்கிறது நீதியாகிய சமாதான பலன் எப்ப என்று சொல்ல பாரும்போது, சோதனையை சகித்து அதில் ஜெயித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ ஜனமே, நிபந்தனைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை சோதிக்கிறவராக இருக்கிறார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நம் வேதத்தில் பார்த்து நாம் நிறைவு செய்வோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் கடன் செல்வோம். எலியா என்ற தீர்க்கதரிசி ஒரு விதவை, சாரிபாத் விதவை சந்திக்கும்படியாக அவர் போகையிலே, அங்கே போகும்போது அந்த பெண்மணி, அந்த விதவையை அந்த எலியா வழியில் சந்தித்தார். சந்தித்த நேரத்தில் அந்த எலியாவை பார்க்கும்போது, அந்த எலியா என்ற தீர்க்கதரிசி அந்த அம்மாவை பார்த்து, அம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்கிற கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படின்னு சொன்னார். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சரி தண்ணி தானே கேட்டிருக்கிறாரு, போவோம் உள்ளே போய் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து கொடுப்போம். 11ஆம் வசனத்தை பார்க்கும்போது, கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். இன்ட்ரெஸ்டிங். தேசமெல்லாம் பஞ்சம், அப்படிதானே? இந்த அம்மாவோட நிலைமை எப்படி இருக்குது? அடுத்த வசனத்தில் பார்ப்போம். 12ஆவது வசனம் என்ன சொல்லுது? 1 ராஜாக்கள் 17 அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுக்கு மேல எங்களுக்கு வாழ்றதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த நிலைமையில வந்துட்டு கொஞ்சம் தண்ணி கேட்ட மனுஷனா இருக்கிற நீங்க இப்ப என்னத்தையும் கேட்குறீங்க, அப்பமும் சுட்டு கொண்டு வர சொல்றீங்க. அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துறதுக்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றால் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி விளிம்புல இருக்கக்கூடிய நேரம். 13ஆம் வசனம் பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்றாள். இன்னைக்கு ஒருவேளை நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஒருவேளை மதுரையில் பஞ்சம்னு வச்சுக்கணும், சரியா? பாஸ்டர் உங்கள் வீட்டுக்கு வராரு, வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கடைசியாக இருக்கிற மாவில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு அப்பம் சுட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னால் என்ன செய்வீங்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, அப்படி தானே? எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கலாம் எங்களை. ஆனால் அந்த ஸ்திரீக்கு எப்படி தான் மனசு மாறிச்சுன்னு தெரில. God tests us with conditions. நிபந்தனைகளை கொண்டு ஆண்டவர் சோதிக்கிறார். இந்த அம்மாவுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இந்த அம்மா இப்போ என்ன செய்யணும்? இந்த நிபந்தனையை மேற்கொள்ளணும். இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கு இப்போ அவங்க முன் வரணும். சரி, அடுத்த வசனம் 14ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஒரு ப்ராமிஸ் பண்ற அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாருப்பா, உங்க வீட்டில் மாவும் குறையாது எண்ணெயும் குறையாது. 15ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 17:15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் ஈவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அங்க என்ன சொன்னாங்க? முதல்ல ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு சாக போறோம், அதான் கடைசி, அதுக்கு மேல ஒன்றும் இல்லை. இப்ப இந்த ஐயா வந்தார்ல, தீர்க்கதரிசி ஐயா, இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அடையை செஞ்சு கொடுத்ததுனால பைபிள் சொல்லியிருக்கிறது, எலியா சொன்னபடி செய்ததுனால எத்தனை நாள் சாப்பிட்டாங்க? அநேக நாள். அடுத்த வசனம் வேதம் சொல்லியிருக்கிறது,
கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. பஞ்சம் தீரும் காலம் வரைக்கும் அந்த விதவையின் வீட்டில் யார் இருந்தது? ஆண்டவர் இருந்தார். தேவ ஜனமே, நிபந்தனைகளை கொண்டு நம்மை சோதிக்கும் தேவன். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கும் இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களையும் சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். For the God is a God who tests his people according to their deeds, according to their thoughts in their hearts. மனுஷனுடைய இருதயத்தை வைத்து அவர் சோதிப்பார், மனுஷனுடைய செய்கைகளை வைத்து அவனை சோதிப்பார். எனவே இந்த சோதனை என்பது ஆபிரகாம் காலத்தில் மட்டும் முடிஞ்சு போகல, இன்னைக்கும் நம்மளுடைய காலங்களில் இருக்குது. இந்த சோதனை எதற்காக என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நம்மளுடைய நன்மைக்காக, நாம் பரிசுத்தத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக தேவனாகிய கர்த்தர் இந்த சோதனையை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறவராக இருக்கிறார். The faith that we hold on to, நாம் பற்றி இருக்கும் விசுவாசம், சோதிக்கப்படும் விசுவாசம், உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படும், கால தாமதங்களினாலே சோதிக்கப்படும், நிபந்தனைகளினாலே சோதிக்கப்படும். ஜெயிக்க போகிறது நாமா அல்லது சத்ருவா? ஜெயிக்க போகிறது நம்முடைய விசுவாசமா அல்லது சாத்தானுடைய சூழ்ச்சிகளா? தீர்மானம் செய்வோம். ஜெபத்தோடு கடன் செல்வோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கும் எங்கள் தேவனே, நாங்கள் பற்றி இருக்கிற விசுவாசத்தை நீர் சோதிக்கிறீர். ஆனாலும் எங்களுடைய நம்பிக்கை, நாங்கள் திடமனதாய் இருந்து நாங்கள் கர்த்தருக்கே காத்திருக்கிறோம். அது தாமதித்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும். யெகோவாவின் பேரில் சிந்தை வைத்தவன் பூரண சந்தோஷத்தை அடைந்தேறுவான். இவைகளே எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கும்போது, இந்த உலகத்தில் எங்களுடைய விசுவாசத்தை யார் சோதித்தாலும் என்ன சோதித்தாலும் எங்கள் இயேசுவை நாங்கள் ஒருபோதும் நாங்கள் மறுதலிப்பது இல்லை. எங்கள் இயேசுவின் கரம் பற்றி நாங்கள் காத்திருக்கும் நாட்களிலே நீர் எங்களை கைவிடாதவர் என்பதை எங்களுடைய மனதில் அறிந்திருந்தாலும், ஆண்டவரே, உபத்திரவத்தை கொண்டு நீர் எங்களை சோதிக்கிறீர், தாமதத்தை கொண்டு எங்களை சோதிக்கிறீர், நிபந்தனைகளை கொண்டு நீர் எங்களை சோதிக்கிறீர். இவைகளில் எந்த இடத்திலேயும் நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிற அழைப்பின் ஓட்டத்திலே நாங்கள் உறுதித்தன்மை கொண்டவர்களாக இருந்து எங்களுடைய காலங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை பரலோகத்தின் தேவன் நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறீரோ அவனை நீர் சிட்சிக்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்களுடைய தகப்பன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதற்கும் எங்களுடைய பிரயோஜனத்திற்காகவே இந்த சிக்ஷையை நாங்கள் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். எங்கள் தேவனே, இந்த சிக்ஷிப்பின் நாட்கள் எங்களுடைய வாழ்நாட்களில் எங்களை நெருக்கும் போது, எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் செய்ய தவறக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் நீர் எங்களோடு இருந்து ஆவிக்குரிய பலத்தை உம்முடைய வசனத்தினாலும் நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களினாலும் நீர் எங்கள் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொழுகைக்கு வருவதற்கு முன்பதாக பலதரப்பட்ட சூழ்நிலையோடும் மனபாரத்தோடும் உம்முடைய சன்னிதானத்திற்கு அவர்கள் வந்திருக்கும் வேளையிலே தேவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலின் செய்தியையும் நம்பிக்கையின் செய்தியையும் நீர் அவர்கள் கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தெய்வமே, இதோ இந்த நாளிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் செபிக்கிறோம். வயது முதிர்ச்சியின் காரணமாக தளர்வான சூழ்நிலையிலே வீட்டில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனத்தின் நிமித்தமாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, விபத்தின் சூழ்நிலையாக மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காம் கூட நாங்கள் செபிக்கிறோம். தேவரீர், எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் இறங்கும். ஆண்டவரே, உம்முடைய செவியை நீர் எங்கள் பக்கமாக நீர் சாய்த்தருளும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேளும். எங்களுடைய கண்ணீரை நீர் துடைத்தருளும். எங்களுக்கான நம்பிக்கையும் கேடகமாக நீரே எங்கள் மத்தியிலே உயர்ந்திருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் நல்ல தேவனே, நீர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தொழுகையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மன திருப்தியோடு கடந்து செல்கிறவர்களாக இருக்கும்போது இந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொண்டு தேவன் மேல் பிரியமாய் உள்ள நடக்கையை நாங்கள் நடந்து இந்த ஓய்வு நாளின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து பரலோக தேவனுடைய வழிநடத்துதலையும் பரலோக தேவனுடைய சித்தத்தையும் நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்நாட்களை கடத்தி செல்வதற்கு நீ கிருபை பாராட்டியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் தொழுகையில் பங்கு பெற்ற ஓர் பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக. ஆமேன்.